அது சரி, நீ என்ன காலையிலேருந்து ஏதோ எழுதிட்டே இருக்கன்னு தேஜா ரீனாவை பார்த்து கேட்குறா. இப்போ குணா வந்துட்டு ரீனா கிட்ட, சினிமா டாக்டர் பேஷண்ட் அட்டன் பண்ண விட்டாரா, பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு இருக்க, குடு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்குறான். அதுக்கு ரீனா இருந்துட்டு, பேஷண்ட் அட்டன் பண்ண விட்டாங்க கூட பரவாயில்லையே, அவர் ஏதோ புது தமிழ் ரேப் வந்திருக்காம அது ரீல்ஸ் பண்ணுறதுக்கு எழுதிட்டு வான்னு என்னை அனுப்பி விட்ருக்காரு அப்படின்னு ரீனா சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுட்டு ராக்கி எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு, ரீல்ஸ் பண்ண லொக்கேஷன் பார்க்க போயிருக்கான் லூசு பையன் அப்படின்னு அவள் சொல்கிறான். இப்போ கட் பண்ணி ரதியை காட்டுறாங்க. ரதி ஏதோ ரிப்போர்ட் பார்த்துட்ருக்கா. அப்போ அருணா நர்ஸ் உள்ள வந்து, மேம் நீங்கள் பார்த்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கல், அந்த ரிப்போர்ட் வந்தோடனே நீங்கள் சொல்ல சொன்னீங்க, இந்தாங்க அதோட ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அருணா நர்ஸு ரதி மேம் கிட்ட கொடுக்குறா. ரிப்போர்ட்ஸை வாங்கி பார்த்துட்டு ரதி சித்துக்கிட்ட, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நீ குட் பாயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் சீனியர்ஸ் ரவி அனிதாவும் தேஜா நவீன் கிட்ட அவங்க பார்க்குற கேஸை பற்றி பேசுகிறாங்க. அதோட சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு அதுலேருந்து 2-3 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நவீன் வந்து பதில் சொல்கிறான். அப்புறம் கேஸோட ப்ரொசீஜர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் சீனியர் அனிதா சொன்ன ப்ரொசீஜர் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னு தோணுது. அதனால் ரதிமாம் கிட்ட கேட்டுட்டு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE Cinemas. Thank you.